வணக்கம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் தற்பொழுது ஐயுஎம்எல் கட்சியும் இடம்பெறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்களை அவருடைய அந்த அலுவலகத்தில் தற்பொழுது சந்தித்து தங்களுடைய ஆதரவு கடிதத்தினை தற்பொழுது ஐயுஎம்எல் கட்சியின் நிர்வாகிகள் அளித்திருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகையில் நாளை காலை 10 மணிக்கு அமைச்சராக பதவியேற்கிறார் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜஹான் அவர்கள். முதலமைச்சரிடம் கட்சி தலைமை வழங்கிய பரிந்துரை கடிதத்தை தற்பொழுது ஐயுஎம்எல் நிர்வாகிகள் வழங்கியிருக்கிறார்கள். அமைச்சர் பொறுப்பேற்கும் ஷாஜஹானுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை ஒதுக்கப்பட இருக்கிறது. அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தற்பொழுது திண்டிவனம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய வன்னியரசு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்கிறார். அவருக்கு ஆதி திராவிடர் நலத்துறை பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக அந்தந்த சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எளிதாக இருக்கக்கூடிய வகையில் இந்த துறையானது ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. துறை தொடர்பாக 2 கட்சிகளிடம் கலந்தாலோசித்துதான் இந்த முடிவானது எட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் தற்பொழுது விசிகாவை பொறுத்தவரை தலித் சார்ந்த கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை ஒதுக்கினால் சரியாக இருக்குமா என்ற ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆதவ அர்ஜுனா அவர்களும் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களிடம் கலந்து பேசியிருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது விசிகாவின் உயர்நிலை குழு கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கு பின்பு அவர்கள் இந்த முடிவினை அறிவிக்க இருக்கிறார்கள். ஐயுஎம்எல் கட்சி தற்பொழுது அவர்களுடைய அந்த அமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இரவில் விசிகாவும் அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை 10 மணிக்கு இந்த பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. இதில் முதல்வர் விஜய் அவர்களும் அதே போன்று தவிகவின் மூத்த நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது.